சற்று முன் திடீரென ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு, கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக செங்கோட்டையன் தற்போது போர்க்கொடி தூக்கியுள்ளார். கட்சியை விட்டு நீக்கி பார்க்கட்டும் என அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் திமுக செல்வாக்கு பெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைந்து 8 வருடங்களை கடந்த நிலையில் இன்னும் அதிகாரத்தை பிடிக்க தொடர் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அதிமுக முன்னாள் தலைவர்களின் தனித்தனி அணியாக செயல்படுகிறார்கள். இதனால் வாக்குகள் பிரிந்து எதிர் அணியினர் வெற்றி பெறும் நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் ஜெயலலிதாவின் வலதுகரமாக இருந்த செங்கோட்டையன் தற்போது போர்க்கொடி தூக்கியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவை புறக்கணித்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட கூட்டங்களில் பங்கேற்றார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையனை தைரியம் இருந்தால் கட்சியிலிருந்து நீக்கி பார்க்கட்டும் என அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவில் ஏற்படுகின்ற உட்கட்சி குழப்பம், கட்சியை ஒருங்கிணைக்க தவறுகின்ற எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள்தான் திமுக செல்வாக்கு பெற்று இருக்கிறது. திமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றதாக இல்லை என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி குறித்து செங்கோட்டையன் பதிலளிக்காமல் சென்றது அவர் இன்னும் திருப்தியடையவில்லை என்பதை காட்டுவதாக தெரிகிறது. மேலும் கேசி பழனிசாமி கூறியதாவது, தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையை நீக்கி பார்க்கட்டும் எனவும், எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க தவறினார் என்றும், சுயநலத்துடன் நடந்து கொள்கிறான் எனவும், அதிமுகவில் எல்லோரும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் எனவும் அனைவரும் எதிர்பார்ப்பதாகவும், உலகமே அதைத்தான் எதிர்பார்க்கிறது என்று, ஆனால் ஒரு ஆள் மட்டும் அது புரிய மாட்டேங்குது என தெரிவித்தார். மேலும் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக ஒத்து தருகிறாரோ என்றுதான் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் பேசுவதாக புகார் கூறிய கேசி பழனிசாமி, செங்கோட்டையனை நீக்க ஏன் தயங்குகிறார்கள் என்ற கேள்விக்கு நீக்கினால் எடப்பாடி தலைமை இருக்காது என பதிலளித்தார். அடுத்த சட்டமன்ற தேர்தலை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இருக்கும் என தெரிவித்தார் கேசி பழனிசாமி. இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிர்ச்சி கொண்ட செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி விரைவில் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்க முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக செங்கோட்டையன் மட்டுமல்லாமல் அவருக்கு நெருங்கிய அமைச்சர்களும் அதிமுகவில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.